கட்சி பிரிச்சப்ப ராமதாஸ் அணி சார்பில் இருந்த எல்லாருமே கூட இருக்கீங்களா? ஆமா 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 சிலரை தவிர எல்லாமே கூட இருக்காங்க, எல்லாமே இருக்காங்க. அதுல ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சிக்காக சில பேர் பண்றாங்க. அதை பத்தி ஒண்ணும் இல்லை. நாங்க பொறுத்த வரைக்கும் யார் வருகிறார்களோ அவர்களோடு கலந்து ஆலோசிக்கிறோம். குறிப்பாக தமிழ்நாடு முழுக்க இருந்து முக்கிய நிர்வாகிகள், சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலே அனைத்து நிர்வாகிகள், மேற்கு தொகுதியை சேர்ந்த முக்கியஸ்தர்களையும் கூப்பிட்டுருக்கோம். ஏன்னா எனக்கு அவங்க தானே கடவுள், எனக்கு அடையாளம் காட்டினவங்க சேலம் மேற்கு மக்கள் தானே. அதனால சேலம் மேற்கு மக்கள் என்னுடைய கடவுளையும் கூப்பிட்டுருக்கிறோம். எங்களை வளர்த்தி வழிகாட்டி கொண்டிருக்கிற சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் நாளை வருகிறார்கள். தமிழ்நாடு முழுக்க இருந்து முக்கிய பொறுப்பாளர்கள், மாவட்ட தலைவர், செயலாளர்கள், மாநில பொறுப்பாளர்கள் வருகிறார்கள். தந்தை மகனுக்குள்ள பிரிவு ஏற்பட்டது. தந்தை மகன் 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்ப நீங்க ராமதாஸ் அவர்களுடைய ஆதரவாளராக இருந்தீங்க. இப்ப நீங்க அவங்க சேர்ந்ததுனால நீங்களும் இருக்கிறதுக்கான கூட்டமா இது இல்ல. இப்ப எப்படின்னாங்க சேர்றது, இந்த பிரிவே கூடாதுன்னு நாங்க சொன்னோம். உங்களுக்கு எல்லாம் தெரியும், தைலாபுரம் தோட்டத்து வாசல்ல கத்தி கத்தி கெஞ்சி கெஞ்சி கதறி கதறி அழுதோம். நாங்களாம் இந்த பிரிவு கூடாது, 5.8% ஓட்டு இருக்கிற நம்ம பிரிஞ்சோம்னா 2 பக்கமும் பாதிப்பாய்ப்பேன்னு சொல்லி சொன்னோம், கெஞ்சினோம், அழுதோம். இருக்கிற ஒவ்வொருத்தருமே அதை கேட்கல. தேர்தலுக்கு முன்பு பிரிஞ்சு விட்டு தேர்தல் முடிஞ்ச பிறகு இணைஞ்சிட்டாங்க. 2.18% வாக்குகள் பெற்ற பிறகு. அதனால இணைப்பா அங்க போறோமா இங்க போறோமாங்கிறதெல்லாம் எங்ககிட்ட ஒன்றும் இல்லை. நாளைக்கு வருகிற பொறுப்பாளர்கள் என்ன சொல்லுகிறார்களோ அதை நாங்கள் செய்ய போறோம். ஒரு குறிப்பா ஒரு இது கொடுக்க போறோம், ஒரு சீட்டு கொடுக்க போறோம். அதுல அவருடைய கருத்துக்களை என்னன்னா ஒரு 1000 கணக்கிலே பொறுப்பாளர் வருவாங்க. அவங்க எல்லாத்தையும் உட்கார வச்சு பேசிட்டு இருந்தோம்னா ரொம்ப காலதாமதம் ஆகி போயிடும். அதனால ஒருங்கிணைப்பாளர்களாக அந்த இதுக்கு நிர்வகிக்கக்கூடிய கரூர் பாஸ்கர், MP ஸ்டீல் சதாசிவம், நம்ம சரவணன், ராஜேந்திரன், பச்சமுத்து, கோவிந்தராஜன், நடராஜன் மற்றும் இங்கே இருக்கிற மாவட்ட நம்ம லட்சுமணன், ராஜமாணிக்கம், துப்பாக்கோட்டை, இந்த மாதிரியான பொறுப்பாளர்கள் ஒருங்கிணைப்பாளர் இவங்க பேச போறாங்க. இளைஞர் செந்தில் இந்த மாதிரி பேச போறாங்க. பேசி முடித்த பிறகு அந்த பேப்பரை கொடுப்போம். எல்லா பொறுப்பாளர்களும் அவங்களுடைய கருத்துக்களை எழுதி கொடுப்பாங்க. அதை ஆய்வு செய்வோம். இல்ல 37 ஆண்டு காலமா மருத்துவர் ஐயா வழிகாட்டி கடவுளா இருக்கிறான்னு சொல்லிட்டு வந்தீங்க. அந்த மருத்துவர் இன்றைக்கும் கடவுள் தான், அவர் நாளைக்கும் கடவுள் தான். ஐயா தரப்புல இருந்து உங்களுக்கு என்ன பேசியிருக்காங்க இந்த சந்திப்புக்கு அப்புறம்? அதை நாளைக்கு சொல்றோம். அதை ஏங்க, மருத்துவர் ஐயாவை பொறுத்த வரைக்கும் நேற்றும் கடவுள் தான், இன்றைக்கும் கடவுள் தான், நாளைக்கும் கடவுள் தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. என்ன வழிகாட்டாத கடவுள் போய் கதவை சாத்திக்கிட்டாங்களேன்னு தான் வருத்தம். அவர் சாத்திக்கிட்டாரா சாத்தப்பட்டதான்னு தெரியல. அதுதான் அவர் இன்னும் என்ன நிறைய சொல்லிருக்காங்க. சொன்னதெல்லாம் நாளைக்கு சொல்லுவோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. 2 பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.